இந்தி எதிர்ப்பு போராட்டம். இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் எதுக்காக அப்படின்னா, ராஜாஜி முதலமைச்சராக 1937லேயே காங்கிரஸ் சார்பாக ஜெயிச்சு உட்கார்ந்தாருன்னு தெரியும். பார்த்தீங்கன்னா, இந்தி மொழியை கட்டாய பாடமாக கொண்டுகிட்டு வந்தது யாருன்னா ராஜாஜி தான். இது ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்தது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பண்ணி ஈவேரா ராமசாமி பெரியார் இருக்கார்ல, அவர் மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொண்டார். அதே போல் இந்தி எதிர்ப்பு மாநாடு ஒன்றை பெரியார் சேலத்தில் நடத்தினாருன்னு குறிப்பிட்டு சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, அந்த ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பும் முஸ்லீம் லீக்கும் கூட இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. யாருக்கு இந்த இடத்துல யாரை பெரியார் இந்த போராட்டத்தை எடுக்கிறாரு, இங்கே முஸ்லீம் லீக்கும் தமிழ்நாட்டில் இருந்த முஸ்லீம் லீக்கும் ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பும் இவரா பெரியாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ தாளமுத்து, நடராஜன் இந்த 2 பேர் யாருன்னு தெரியுமா? அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்த போராட்டக்காரர்கள். இவங்களை சிறையில் கொண்டு போய் அடைச்சாங்க. ஆனால் சிறையிலேயே மரணம் அடைஞ்சிட்டாங்க தாளமுத்துவும் நடராஜனும். இப்போ திருச்சியிலேருந்து சென்னைக்கு ஊர்வலம் இந்தி எதிர்ப்பு போராட்ட ஊர்வலம் திருச்சியிலேருந்து சென்னைக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெரியார் உட்பட 1200 போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இப்போ காங்கிரஸ் என்னாச்சு, கடைசியாக அதனுடைய முடிவு என்னாச்சுன்னா, ராஜாஜி காங்கிரஸ் தானே, சரி இந்த காங்கிரஸ் அரசு பதவி விலகுது. அப்போ சென்னை மாகாணத்தினுடைய ஆளுநர் இருக்கிறார்ல, ஆளுநர் இந்த இந்தி கட்டாய பாடத்தை நீக்கினார்னு சொல்கிறாங்க.